அந்த வேலையை என்ன ஏடிஎம்கே செய்யுது? இல்ல தாவேகா செய்தா? அப்ப எதிர் திசையில விஜய் பாஜகவுக்கு போறாரு. விஜய் பாஜகவோட இணைவார். விஜய் என்னைக்கு இருந்தாலும் என்டிஏ கூட்டணி சப்போர்ட் பண்ணுவார்னா யாருக்கு லாபம் அப்படின்னா அவங்க இந்த வேலையை பண்றாங்க. ஏன் பண்றாங்க? விஜய் தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமிய மக்கள் வாக்குகளை ஈர்க்கக்கூடும். ஏன்னா இஸ்லாமிய மக்கள் வாக்கு திமுகவுக்கு மட்டும்தான். ஏடிஎம்கே போவாது, இவங்களுக்கு போவாது, சீமானுக்கும் போவாது. அப்போ விஜய்க்கு போறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த நரேட்டிவ். இதற்காக உருவாக்கப்படுவது தான் இந்த வார செய்திகள்லாம். இது அந்த ரசிகர்களுக்கு, மற்ற அந்த தொண்டர்களுக்கு, அந்த தலைவன்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொன்னா கூட இவரு பாரு அப்படின்னு 10 போட்டோ போடுறாங்க. இவங்களாம் நம்பாதீங்க, இவங்களாம் இது. அப்ப அவன் தான் பி டீம், டிஎம்கேவுடைய பி டீம். இந்த போடுறான்ல அவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு திடீர் தாவேகா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? திடீர் பாயாசம், திடீர் இது மாதிரி. இப்போ திடீர் தாவேகா ஆதரவாளர் அவன் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்கிற தாவேகா ரசிகர் இருக்காங்க. அவனோட இவன் பயங்கரமாக இருக்கிறான். இவன் தான் பொங்குறான். அவனு கூட லேசா இல்லையப்பா நம்மளெல்லாம் அப்பப்போ பேசுறான் இல்லை அப்படின்னு இவன் தான் பொங்குறான். அந்த மாதிரி திடீர் பாயாசம் மாதிரி இந்த திடீர் போராளிகள் இதுக்கு கூட எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை யாராவது ஒருத்தர் சுட்டி காமிச்சாலும் அவங்கள தசை திருப்புற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க.